பிடிக்கும், ஆனா அங்க கேஷ் நான் அங்க கட்ட மாட்டேன், நான் போய் ஹாலிடேல பணம் கட்டுறேன்னா என்ன சொல்லுவான்? உங்களுடைய இது ஆவிக்குரிய முறையில நீங்க எங்க கனெக்ட் ஆகுறீங்களோ அங்கதான் ஆசீர்வாதம் வரும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நிறைய பேர் என்னன்னா ஆவிக்குரிய முறையில சரியா கனெக்ட் பண்றதே இல்லை. நீங்க எப்படி உங்களுடைய ஆவிக்குரிய முறையில நீங்க உங்களுக்கு ஒரு ஞான தந்தையை வச்சு அவர் கூட நீங்க கனெக்ட் ஆகுறீங்களோ அதுலதான் உங்களுடைய ஆசீர்வாதம். மத்தேயு 10:40 இது ஒரு பெரிய ஒரு ஃபசிலான வார்த்தை. நானும் இன்னும் ஒரு 3 வருஷமா அதை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். எனக்கு இன்னும் முழுமையான அதுக்கான இது தெரியாது. ஆனா அந்த வசனம் சொல்லுது என்ன? தமிழ் வாசிங்க. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். இது என்ன கணக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க யாராவது ஒரு ஆளு ஐயா இவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துல இருந்து வர்ற தீர்க்கதரிசின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு என்னைய கௌரவப்படுத்துனீங்கன்னா எனக்கு என்னெல்லாம் ரிவார்டு, நான் செஞ்ச வேலைக்கு என்னென்ன ரிவார்டெல்லாம் இருக்கா அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். இது நல்ல கதையா? கஷ்டப்பட்டு எல்லாம் போய் பண்ணிட்டு வர்றது நானு. வந்த உடனே ஐயா நீங்க கர்த்தர்ட்ட இருந்து ஒரு பெரிய ஆளு, நான் ரொம்ப வரவேற்கிறேன், வாங்க உட்காருங்க, இருந்தாங்க சாப்பிடுங்க, ஐ வாண்ட் டு கனெக்ட் வித் யூ அப்படின்னு சொல்லி நீங்க அவரை கௌரவப்படுத்தி அவரை ரிசீவ் பண்ணீங்கன்னா அவருக்கு என்னெல்லாம் ரிவார்டு இருக்கோ அது பூரா எனக்கு வந்துருமா? யோசிச்சு பாருங்க. அதே வசனத்துல பின்பகுதி இருக்கு, நீங்க அவரை நல்லவன்னு சொல்லி என்ன நீதிமான் சொல்லியா நீதிமான் சொல்லி நீங்க அவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீதிமானுக்குரிய இது கிடைக்கும். அதே ஆள் தான் நீங்க அவரை தீர்க்கதரிசின்னு ஏற்றுக்கொண்டீங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்கும். அதே ஆளை நீங்க நீதிமான் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீதிமான் கிடைக்கும். அதே ஆளை உதவாதவன் ஏற்றுனா அதுக்கான பலன் கிடைக்கும். எப்படி பாசிட்டிவா இருக்கோ அதே மாதிரிதான் நெகட்டிவ் ஆகும். நம்ம பாசிட்டிவ் நல்ல ஆளு ஆனா கொஞ்சம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ரிவார்டு தான் வரும். நீங்க எப்படி உங்களுடைய how you perceive a person, that's how you will receive a person. Your perception makes the reception. நீங்க எப்படி ஒருத்தரை பாக்குறீங்களோ அப்படித்தான் அவரை ரிசீவ் பண்ணுவீங்க, இல்லைன்னா ரிசீவ் பண்ண மாட்டீங்க. ஒரு சிலர் வரும்போதே தெரியும் நீங்க எவ்வளவு தூரம் அவரை கணம் பண்ணி கூப்பிடுறீங்க. வீட்டுக்கு வரும்போது தெரியும். அதாவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி அவர் வந்திருக்காரு அப்படின்னா தெரியும் உங்களுக்கு என்ன அந்த வீட்டுல என்ன மரியாதை வச்சிருக்காங்க. ஐயா வாங்க நீங்களா, அச்சோ ரொம்ப சந்தோஷம், ஏங்க வா பாரு யார் வந்திருக்கா பாரு நம்ம வீட்டுக்கு. அப்ப தெரியும் உங்களுக்கு யார் வந்திருக்காங்க, என்ன அளவுக்கு நீங்க கௌரவம் கொடுக்குறீங்க. சாதாரண ஒருத்தர் வீட்டுக்கு வர்றதே. ஆனா கிங்டம் ஆஃப் காட்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க எப்படி ரிசீவ் பண்றீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு வரும். இப்ப உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தந்தை வச்சிருக்காருன்னா அந்த தகப்பன் மூலமா தான் ஆசீர்வாதம் வரும். பைபிள்ல நீங்க நல்லா பாருங்க, தகப்பன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப மரியாதை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இல்லையா? சாக போற அளவுக்கு இருக்கான் யாரு? ஐசக்கு. ஆனா எந்திரிச்சு நின்று என்ன பண்றாரு இஸ்ரவேலு? அத்தனை பிள்ளைக்கு 12 பிள்ளைகளுக்கும் என்ன பண்றாரு? தீர்க்க தரிசனம் சொல்லி கையை வச்சு ஆசீர்வதிச்சு தான் போறாரு. ஆதியாகமம் 49 அதிகாரம் பூரா அதான். தன்னுடைய பிள்ளைகளை என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அது கரெக்டா இருக்கும். நீங்க போய் பாருங்க, அத்தனை கோத்திரத்தை 12 கோத்திரத்துக்கு என்ன தலையெழுத்துங்கிறத அவர் ஆசீர்வதிச்சு அவர் சொல்லிட்டு வருவார். அவ்வளவுதான். அதே மாதிரி ஜேக்கப் தவறான ஆளு இல்லையா? ஈசாவுக்கு தான் ஆசீர்வாதம் போகணும், தவறான ஆளு. ஆனா தகப்பன் கையை வச்சு ஆசீர்வாதம் கொடுத்ததுனால அவனுக்கு ஆசீர்வாதம். அவ்வளவுதான். Even though he is a wrong person, but he blessed him, so he cannot reverse it. அதுக்கப்புறம் ஈசா கேக்குறான், ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா ஐயா நான் கொடுத்துட்டேன். யோசிச்சு பாருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய முறையில ஒரு தகப்பன் உங்களை என்ன ஆசீர்வதிக்கிறாரு, நீங்க ஒரு ஆவிக்குரிய தகப்பனை வேணும்,
அவருக்கு நீங்க எப்படி வந்து அக்கௌண்டபிலிட்டி வச்சு நீங்க அவர்கிட்ட எப்படி கனெக்ட் ஆகுறீங்களோ அதை வச்சுதான் உங்களுக்கு என்ன ரிவார்டுங்கிறது வரும். இதுல ஒரு காரியம் நான் சொல்றேன். ஏன்னா நான் வந்து அந்த சைட்ல இருந்து இந்த சைடுக்கு வந்தால், நான் பிசினஸ் மேனா இருந்து இந்த வேலைக்கு வந்து பாஸ்டர் வந்ததுனால எனக்கு நல்லா தெரியும். இந்த பணம் இருக்குல்ல, மணி ஹேஸ் பவர். whether you like it or not, it has power. இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய பணக்காரன் டொனால்ட் ட்ரம்போ இல்லை பில் கேட்ஸோ வந்தா என்ன யார் எப்படி ஒரு சீட்டை கொடுப்பீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா பணம் it has a power. money has power. இந்த பணம் வந்த உடனே முதல்ல நீங்க வந்து ஒரு வேலையும் இல்லாம எதுவுமே இல்லாம இந்த நாட்டுக்கு வந்து விசா இல்லாம இல்ல உங்களுக்கு கிரீன் கார்டு இல்லாம வீடு இல்லாம இருக்கும்போது நீங்க வந்து உங்க பாஸ்டரை பார்த்து ஜெபம் பண்ணும்போது அவர் மனதுமே ஆண்டவர் சொல்லிட்டாரு, பாஸ்டர் சொல்லிட்டாரு, எங்களுக்கு விசா கிடைச்சிருன்னு சொல்லிட்டாரு, எங்களுக்கு இது கிடைச்சிருன்னு சொல்லிட்டாரு. அப்படியே ஒரே இதுல வருவீங்க, அவர் கூட எல்லாம் பேசுவீங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிரீன் கார்டு வந்துடும், வீடு வாங்கிடுவீங்க, காரும் வேணும்னு காரும் வாங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் யாரையாவது கூட்டுவான்னு பாஸ்டர் ஃபோன் பண்ணா ஆன்சரிங் மிஷின் மெசேஜ் போனதுக்கப்புறம் இன்னைக்கு நமக்கே லேட் ஆகி போச்சு, நம்ம எங்கே போக போகிறோம், நம்மளே சர்ச்சுக்கு போக போகிறேன், நாளைக்கு அவருக்கு ஆன்சர் பண்ணிக்கிறோம். எங்கள் சபைக்கு ஒரு பையன் வந்தான், அவனும் மனைவியும் வந்தாங்க இலங்கையிலேருந்து அசைலம் சீக்கிங்க. ஒரு 2 வருஷம் இதாகி ஒன்றுமே கிடைக்காம நிராதரவா நெருக்கதியாக ரொம்ப கஷ்டப்பட்டு நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க. நாங்கள் ரோட்டில் ட்ராக்ஸ் கொடுக்கும்போது அவனை பார்த்தேன். அப்போ அவன்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வா ராஜா அப்படின்னு சொல்லி சபை கூப்பிட்டேன். வந்தான். இந்த மாதிரி அவன் வந்த அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி வீசா இல்லாதவனுக்கு வீசா கொடுக்க போறேன்னு சொல்றாருன்னா, அப்போ அவன் வந்துருச்சு வந்தான். 2 பேரும் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் உனக்கு வீசா கொடுப்பார், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒரு 3 மாசம் வந்தான், வீசா கிடைச்சிருச்சு. அடுத்த ஒய்ஃபுக்கு வீசா வேணும்னு ப்ரே பண்ணோம், அவளுக்கும் வீசா கிடைச்சிருச்சு. வந்து என்ன போங்கோ வாசிக்கிறதுக்கு எல்லாம் வந்து சர்ச்சில் எல்லாம் வாசிட்டு இருந்தான். கார் கிடையாது. அப்போ சொன்னான், பிரதர் எனக்கு காருக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்க கார்ல ஒரு தடவை 2 தடவை வந்து ஆளுங்களை எடுத்துட்டு வர்றது எனக்கே கஷ்டமா இருக்கு, ஏன்னா நான் கார் வந்தா நான் அடுத்தவங்கலாம் கூட்டு வர்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு. சரின்னு ப்ரே பண்ணோம். ஒரு வேலையும் ஒரு கார் வேணும், வேலையும் கிடைச்சது, காரும் கிடைச்சது. இப்ப அவன் சபை பக்கமே வர்றது உண்மை. எப்ப வருவான் தெரியுமா? எப்ப எல்லாம் பிரச்சனையும் அப்ப மட்டும் வரும். என்ன, people want quick fix. நீங்க அப்படி இருக்காதீங்க. ஏன்னா இது வந்து என்ன மணி மெண்டிங் ஸ்லாட் இல்லை. மேல இப்படி ப்ரேயர் ரெக்வெஸ்ட் போட்டு கீழே இப்படி ஆன்சர் எடுத்துட்டு போறது இது ஆண்டவர் ஒன்றும் மெஷின் இல்லை. இப்படி போட்டு இந்த ப்ரேயர் ரெக்வெஸ்ட்லாம் போட்டாச்சு, வாங்கிட்டு போவோம். பாஸ்டர் வந்தாரு, ஓகே பாஸ்டர் தலையை கொடுத்தோம், இந்த முடிதான் வரையும். ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க எப்படி வந்து ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு ஆவிக்குரிய முறையில கனெக்ட் பண்ணி எப்படி வர்றீங்கிறது ரொம்ப முக்கியம். எங்க சபைக்கு வருவாங்க, யாராவது வரவங்க விசிட்டர்ஸ் வந்து தயத்து கொடுக்கலாமா? நான் சொன்னேன் கொடுக்க கூடாதுங்க. உன் தயத்து வந்து உன் சர்ச்சுக்கு சொந்தம், நீ எந்த சர்ச்சுக்கு போறியோ அந்த தயத்து கொடு. ஆஃபரிங் தான் நீங்க கொடுக்கலாம். என்ன உடனே ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, இல்ல அந்த பாஸ்டர் கேட்டேன், அவர் தயத்தை எங்க வேணாலும் கொடுக்கலாம், அவர் சொன்ன தப்பு, அதுக்காக நீ செய்யாத. இதெல்லாம் நமக்கு தேவை, அடிப்படை சத்தியம். தெரியல உங்க பாஸ்டர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு என்னன்னு தெரியல. நான் வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் சொல்லி கொடுப்பேன். எங்க சபையில நான் தான் சொல்லி கொடுப்பேன், நீ எதுக்காக காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஆனா விசிட்டிங் ப்ரீச்சர் யாரையுமே காசு கொடுக்கறத பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா என் பிள்ளைக்கு நான் தான் சொல்லி கொடுக்கணும் எது சரி எது தவறுன்னு. பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொல்லி கொடுக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சரியில்லைன்னு அர்த்தம் இல்லையா? உங்களுக்கு நீ கொடுக்கறது எதுக்காக ஆண்டவரை நம்பி காசு கொடுக்குற, எதுக்காக உனக்கு அதனுடைய ஆசீர்வாதம் வருது அப்படிங்கறத வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய தகப்பனுடைய கடமை. அது